ஜெபம் பண்ண கடவும். துதிகளின் மத்தியில் வாதமாக இருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சபை மக்களாக வந்து ஆண்டவரே உண்மை ஆராதிக்க கிருபை கொடுத்திருக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக உங்களை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். எங்களை இம்மூட்டமாக ஆராதனை வழிநடத்தி வந்த தயவுக்காக உங்களை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் தேவையிலுள்ள பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்கிறேன், எங்கள் தேவைகளை எல்லாம் தந்திக்கிறேன் என்பதற்காக உங்களை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் முன்னோக்கி பார்ப்பதை எங்களுக்கு இருந்து நலமாயிருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனெனில் எங்கள் தேவைகள் எல்லாம் நீ சந்தித்திருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு தொடர்ந்து ஆண்டவரே, நீ எங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகள் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே பொருளாதார தேவைகள் ஆவிக்குரிய பிரகாரமான தேவைகள் அனைத்தையும் சந்தித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நமக்கு எங்கள் மத்தியில் வந்து எங்களுடைய இந்த ஆலயத்தில் ஆண்டவரே செய்தியை பகிர்ந்து கொண்ட சகோதரன் சாம்புகளுக்காக ஆண்டவரே இசை ஆசிக்கு மீட்ட ஆண்டவரே சகோதரர் பெண்ணிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். என் தேவன்தாமே இந்த இதை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற தாய்வுக்காக நன்றி ராஜா. இவர்கள் மூலம் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட இருக்கிறதற்காக நம்ம துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டதோ நாங்கள் அறியோம், எத்தனை ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்படுகிறதோ நாங்கள் அறியோம். ஆனால் நீர் அறிவீர் ராஜா. தகப்பனை அவனமாய் நீர் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியாகவும் அவர்களை உமக்கென்று அவருடைய அந்த ஆத்மாக்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க, மத்திய ஆகாயத்தில் எப்பொழுதும் சேர வேண்டும் என்ற ஆயத்தமாக இருக்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அவனமாக நீர் ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறாக கோயிலும் வளர்த்து உடைய பூரண பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். எங்கள் சபையில் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற மக்கள் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை வாகனம் இயந்திரங்கள் வைத்து அதன் மூலம் வருமானத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரை இன்னும் அப்பா வீடுகளில் ஆடு மாடு கோழிக்கு வைத்து வளர்த்து அதன் மூலம் வருமானத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அரசு ஊழியர்கள் தன்னுடைய தனியார் கம்பெனி வேலைக்கு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வருமானத்தையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். தகப்பனே, அவர்கள் அந்த வருமானத்திலிருந்து ஒரு சிறுவதை உமக்கென்று காணிக்கையாக படைக்கவும், இன்னொரு பகுதியை தன்னுடைய எதிர்கால அவசர தேவைகளுக்கு சேமித்து வைக்கவும், மிகுதியான வருமானத்தானவரை தன்னுடைய ஆட்களை ஜீவனை ஆண்டவரே நல்லபடியாக உமது நாமத்துக்கு பிரியமான வழியில் நடந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுகிற கிருபை பாராட்டும்படியாக இருக்கிறோம். ஒருவேளை அதற்கு அந்த வருமானம் போதாமல் இருந்தது என்றால் என் தேவன் தாமே பரத்தின் பொக்கிஷங்களை திறந்து கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவண்ணமாய் செய்விருந்து விசுவாசிக்கிறோம். அதற்காக நம்ம நினைச்சிருக்கிறோம். படிக்கிற எங்களுடைய குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக நல்ல ஞானத்தை தருவீராக. மட்டுமல்ல ஆண்டவரே, யார் யார் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள் அவருக்கு திருமணத்தை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யார் பிரசவத்திற்காக காத்திருக்கிறார்கள் அவருக்கு சுகமான பிரசவத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிரசவ காலம் முழுவதும் உடைய பிரசன்னம் இருந்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய கரத்தை தாழ்த்தி தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் நடத்தும். ஆண்டவரே, பிரசவத்திற்காக குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பெண்கள் இருக்கிறார்கள். அப்பா, ஆண்டவரே, நீண்டகாலமாக இருக்கிற பெண்கள் உண்டு. வீராமை கிருபியாக இடைப்பட்டு குழந்தை செல்வத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுங்கள். அண்ணான் எப்படி ஆண்டவரை சாமியாரை பெற்றுக் கொண்டாலோ அதை போல ஆண்டவரே அவர்களுக்கும் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லி பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். மற்றும் ஆண்டவரே, இதோ நாங்கள் ஆலயத்தை எப்பொழுதும் சார்ந்து ஜீவிக்கிற மக்களாக காணப்படுகிற திரும்பிகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து சோர்ந்து போகாதபடி எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிற திரும்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவனுமாய் உண்மை நம்பி உங்களிடமிருந்து ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்பதற்கான மீண்டும் மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்தி தவறாமல் இருக்க நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரே நான் ஆலயத்திற்கு வந்து நல்லதாய் போயிட்டு இந்த மகிழ்ச்சியோடு கூட ஆராதனைக்கு தாவீது வந்து மகிழ்ச்சியாக வந்தது போல நாங்களும் மகிழ்ச்சியாக வந்து ஆராதனை எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தால் இந்த ஆலயத்தில் எப்படி நிறைந்திருக்கிறீரோ அதே போல எங்கள் வாழ்விலும் நீர் நிறைந்திருக்கத்தக்கதாக நாங்கள் உண்மை முன் வைத்து நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நடத்தத்தக்கதான கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்கிறோம். எதை செய்தாலும் அதை முதலில் உமக்கு சொல்லிவிட்டு திரும்ப செய்யத்தக்கதான அந்த ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக என்னுடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை ரட்சித்திருக்கிறீர், உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து சென்று இருக்கிறோம். இந்த உலகத்தின் அசுத்தங்களை தொட்டு அசுத்தப்படுத்தி விடாதபடிக்கு நீர் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உங்களுடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் காட்டி தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதிக்கிறோம்.
தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் எங்களை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். உங்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு பிறந்தாலும் உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடக்க எங்களுக்கு விசேஷத்தை ஞானத்திலிருந்து ஆசீர்வதிக்க முடியாது. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் எப்போதைக்கும் இருப்பதாக. தேவ எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆமென், ஆமென். நல்லா இருக்கேம்மா. சரி சரி சரி.